கிசான் பயனாளர்களுக்கு 21வது தவணை தொகை குறித்து மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம் தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடவும் மறந்துடாதீங்க. லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் பிஎம் கிசான், அதாவது பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துடைய 21வது தவணைக்காக மிக மிக ஆவலுடன் காத்திருந்தனர். பண்டிகைக்கு முன்னதாகவே அரசு அடுத்த தவணையான 2000 ரூபாயை வெளியிடும் என்று எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இது தங்கள் வீடுகளில் பண்டிகை உற்சாகத்தை சேர்க்கும் என்றும் அவர்கள் நம்பினர். ஆனால் அரசு தீபாவளி அன்று 21வது தவணையை வெளியிடவில்லை. பிஎம் கிசான் 21வது தவணை நவம்பர் மாதத்தில் செலுத்தப்படும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸோ பிஎம் கிசானோட 21வது தவணை வந்து தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்கும் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. பட் அரசு பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை தினத்தன்று 21வது தவணை 2000 ரூபாய் அப்படிங்கிறது வெளியிடவில்லை. இந்த நிலையில தான் பிஎம் கிசான் 21வது தவணை தொகை வந்துட்டு நவம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க.